ஹாப்பி போகி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூரி ஆலு மசாலா தான். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஆனால் என் ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கின உடனே நான் வெங்காயம், தக்காளிலாம் ரெடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கின உடனே ஒரே ஒரு தக்காளி டேஸ்ட்டுக்கு, சில பேர் போடாமல் கூட செய்வாங்க, நான் ஒரே ஒரு தக்காளி போடுவேன். போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி நான் 1 கிளாஸ் ஊற்றுறேன். கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஏற்கனவே உருளைக்கிழங்கை வேக வச்சுருக்கேன். அதை தோல் உரித்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி இதோடு சேர்த்து கலரி விட்டு இறக்கிட்டால் ஒரு 15 மினிட்ஸில் நம்ம உருளைக்கிழங்கு புட்டு ரெடி. டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள்.